கம்போடியாவுக்கும் தங்களுக்கும் இடையே தற்பொழுது ஏற்பட்டுள்ள பதற்றம் மேலும் முற்றினால் அது முழு போராக உருவெடுக்கும் என்று தாய்லாந்து இடைக்கால பிரதமர் புப்தம் வெச்சாச்சை எச்சரித்துள்ளார். இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கம்போடியா நமது அண்டை நாடு என்பதால் அந்த நாட்டுடன் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே நேரம் தேவைப்பட்டால் உடனடி பதிலடி நடவடிக்கை எடுக்க தாய்லாந்து இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன். இந்த பதற்றம் மேலும் அதிகரித்தால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான முழு போராக உருவெடுக்கும் அபாயம் உள்ளது. இப்போதைய நிலையில் இது வெறும் சிறு சிறு எல்லை மோதலாக மட்டுமே உள்ளது என்றார். வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகையில், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க தயாராக உள்ளோம். ஆனால் இது தொடர்பாக கம்போடியாவிடம் இதுவரை பதில் இல்லை என்றார். கம்போடிய இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள் மற்றும் BM-21 ஏவுகணைகளை தாய்லாந்து இராணுவம் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த புதன்கிழமை முதல் நடைபெற்று வரும் இந்த மோதலில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர், 46 பேர் காயமடைந்துள்ளனர். தாய்லாந்து எல்லை பகுதியில் 1.38 இலட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டனர். தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை 800 கிலோமீட்டர் நீள எல்லை கோட்டில், குறிப்பாக 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இப்ரே விஹேர் கோயிலை மையமாக கொண்டு பல ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது. 20 கோடி காப்புறுதிக்காக தனது இரு கால்களையும் வெட்டிய மருத்துவர். இலங்கை ரூபாய் பெறுமதியில் 20 கோடியை பெறுவதற்காக மருத்துவர் ஒருவர் தனது முழங்காலுக்கு கீழ் உள்ள 2 கால்களையும் அகற்றிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் காப்பீட்டு பணம் 5 லட்சம் பவுண்ட்ஸ்கள் பெறுவதற்கே இந்த நபர் இவ்வாறு செய்துள்ளார். நீல் காப்பர் என்ற அந்த மருத்துவர் காப்புறுதி பணம் பெறும் நோக்கில் கால்களை அகற்றியுள்ளதாக காப்புறுதி நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. முழங்கால்களை பாதுகாப்பாக அகற்றுவது எப்படி என்பது தொடர்பான காணொளிகளை இணையதளங்களில் இருந்து நீல் காப்பர் பெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. நிதி சார்ந்த விடயங்களில் பிரதானமாக பார்க்கப்படுவது காப்புறுதிதான். குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எந்த ஒரு உடல்நல குறைவோ விபத்தோ என்ன பிரச்சனை நேர்ந்தாலும் அந்த குடும்பத்தினர் பெரிய பணப்பிரச்சனைகளில் சிக்காமல் பாதுகாக்கவும் உரிய மருத்துவம் பெறுவதற்கும் காப்புறுதி என்பது உதவியாக இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் வேலைக்கு செல்லும் நபருக்கு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது இறந்தாலோ அந்த குடும்பத்தினருக்கு நிதி சார்ந்த பாதிப்புகள் ஏற்படாத வகையில் பாதுகாக்க காப்புறுதி என்பது மிகவும் உதவிகரமாக உள்ளது. இந்நிலையில் நீல் காப்பர் தனது 2 கால்களையும் வேண்டுமென்றே அகற்றியுள்ளதாக காப்புறுதி நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். காப்புறுதி நிறுவனம் அளித்த முறைப்பாட்டில் நீல் காப்பர் தனக்கு இரத்த நாள பிரச்சனை உள்ளது என்றும் முழங்கால்கள் அகற்றப்படாவிட்டால் அது உடல் முழுவதும் பரவும் என்றும் தங்களை நம்ப வைக்க முயன்றதாக முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளன. காப்புறுதி பணத்திற்காக மருத்துவர் ஒருவர் தனது 2 கால்களையும் அகற்றியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.